எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த பதிவுன்னா, நேற்றுக்கு அகமதாபாத்லேருந்து கிளம்புன ஃப்ளைட்டு குஜராத்தில் கீழே விழுந்து நொறுங்கி கோர விபத்தாயிருச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. அதில் பச்சிளம் குழந்தைங்க 2, சிறார்கள் 11, மொத்தம் 250 பேருக்கு மேலே. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? இதுதாங்க லைஃபு, இதுதான் வாழ்க்கை. ஏறும்போது அவங்களாம் என்ன நினச்சாங்களோ, பெரியவங்கள விடுங்க, அந்த சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு இனிமேல் தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அதில் இந்த பச்சை குழந்தைகளை நம்ம கையை தொட்டு தூக்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் வேகமாக அழுத்தினா கூட வலிக்கும். டிவியில் பார்த்தேன், அப்படியே கருகி ஒரு மாதிரி அப்படியே பிடிச்ச மணிக்கு இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட நிலைமையை பாருங்கள். மனுஷ வாழ்க்கை அவ்வளோதான். என்னதான் பணம் காசு இருந்தாலும் அந்த ஒரு செகண்டில் நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கே தெரியாது. அப்போ அந்த பணம் என்ன பண்ண போகுது? இப்போ செத்தவங்க, அதாவது இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 1 கோடி அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் செத்தா அந்த ஃபேமிலியில் மிச்சம் பேர் அந்த காசை வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே குடும்பத்தில் 5 பேர் செத்துருக்காங்க. இப்போ 5 கோடி, அந்த 5 கோடி வாங்க ஆள் இல்லையே. அப்போ என்ன? அவ்வளோதான் பணம். பணம்லாம் நிரந்தரம் கிடையாது. மனுஷங்க தான் நிரந்தரம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை சேர்ந்தவங்களை, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகளோட அன்பாக பாசமாக இருங்க. அதான் முக்கியம். போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மேலே ஏறுறதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இருக்கணும் கனவெல்லாம் காண நடக்காது. கீழே இறங்கினா தான் நிலை. அதுதான் மனுஷனோட வாழ்க்கையும். ஃப்ளைட்டில் ஏறி தான் சாகணும்னு இல்லை. தரையில் நடக்கும்போது சாகிறான், உட்காரும்போது சாகிறான், தூங்கும்போது சாகிறான். சாவு எப்போனாலும் வரும். ஆனால் நல்ல மனசு நம்ம நினச்சா தான் வரும். நம்ம வேண்டியங்கிட்ட அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. எல்லாம் அன்பாக என்ன சொல்கிறது, நம்ம வாழ்கிற காலம் ஃபுல்லாக அன்பாக இருந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு அன்பாக இருங்க. அன்பு தான் அழகு. முகம் அழகு இல்லை, அன்பு தான் அழகு.